வணக்கம். நம்ம இன்னைக்கு நார்மல் குட்ஸ் அண்ட் இன்ஃபீரியர் குட்ஸ் அப்படின்னா என்னன்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் குட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த இன்கம் இன்க்ரீசஸ் டிமாண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இந்த நார்மல் குட்ஸுக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட சம்பளம் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் நார்மல் குட்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா, லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு செல்ஃபோன் ஆர் வாஷிங் மிஷின் ஆர் வேறு என்னென்ன சொல்லலாம், அதர் லக்ஸரி குட்ஸ். ஸோ தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நார்மல் குட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட வந்து நமக்கு நிறையா சம்பளம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம அதை நிறையா வாங்கணும்னு நினைப்போம். ஸோ அதிகமாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம செல்ஃபோன் ஆர் வாஷிங் மிஷின் ஆர் லக்ஸரி குட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய சம்பளம் வர நம்ம அதை அதிகமாக வாங்கணும்னு நினைப்போம். ஸோ என்ன ஆகும், அதிகமாக வாங்கணும்னு நினச்சோம் என்ன ஆகும், டிமாண்டே ஷிஃப்ட் ஆகும். ஸோ டிமாண்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இந்த ஹோல் கர்வே வந்து அப்படியே ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட அதிகமாக இன்கம் வந்ததுன்னா அதிகமாக டிமாண்டு பண்ணுவோம். ஸோ அதால் வந்து டிமாண்ட்க்கு வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதே வந்து நம்மகிட்ட சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், இன்கம் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் ஆல்சோ டிக்ரீசஸ். ஸோ கர்வ் வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் நார்மல் குட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் இன்ஃபீரியர் குட்ஸ் அப்படின்னா என்னென்னா, லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு யூஸ்டு கார் ஆர் ஒரு கேண்டு ப்ராடக்ட்ஸ், கேண்டு ஃபுட்டு, கொஞ்சம் லோ குவாலிட்டி கேண்ட் ஃபுட். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃபீரியர் குட்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் இன்கம் இன்க்ரீசஸ் டிமாண்ட் வந்து டிக்ரீசஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் இன்ஃபீரியர் குட்ஸ். இன்ஃபீரியர் குட்ஸ் என்ன ஆகுனா, நம்மளோட சம்பளம் அதிகமாக வர நம்ம அதாவது கம்மியாக தான் வாங்கணும்னு நினைப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இன்ஃபீரியராக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது என்னடா, இது நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் நம்ம ஏன் இதை வாங்கணும் அப்படின்றதுனால. ஸோ அப்படியே இதோட ஆப்போசிட் சினரியோ நடக்குது. இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். நம்மக்கிட்ட நிறைய சம்பளம் வருது, நம்ம ஏன் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதை அதோட டிமாண்ட் கம்மியாயிரும். ஸோ கர்வ் வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். எப்போ, வென் இன்கம் இன்க்ரீசஸ் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். டிமாண்ட் டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ இதே வந்து இன்கம் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்மகிட்ட வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபீரியர் குட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த லெட்ஸ் சே ஒரு ரைஸ் ஒரு பொட்டேட்டோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு இன்ஃபீரியர் மாதிரி இன்ஃபீரியர் நான் ஆக்சுவலாக சொல்ல வரேன். பட் ஆனால் அது வந்து ஒரு இன்ஃபீரியரான குட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரீப்ளேஸபிளே கிடையாது. ஸோ நம்ம வந்து இன்கம் வந்து நமக்கு கம்மியாக என்ன ஆகும்னா, அதை வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், வேறு வழியே இல்லைன்னு. ஈவன் அது ஒரு இன்ஃபீரியர் குட்டாக இருந்தாலும் இன்கம் வந்து நம்ம கம்மியாச்சுன்னா நம்ம வந்து அதோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஸோ இது வந்து அப்படியே ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து அது ஒரு லோக்கல் இதாக இருந்தாலும் நம்ம வந்து அது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து நம்மகிட்ட சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால அது அதிகமாக டிமாண்ட் பண்ணுவோம். ஸோ கர்வ் வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் நார்மல் குட்ஸ் அண்ட் இன்ஃபீரியர் குட்ஸ்.